செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப் பல்வேறு புகார்கள் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். திமுகவை சேர்ந்த ஜெயபிரதீப் ரகுபதி என்ற அதிகாரியை அறையில் பூட்டி வைத்து தாக்கியது மட்டுமல்லாமல் தனது ஆதரவு உறுப்பினர்களுக்கு மட்டுமே பணிகள் செய்து கொடுப்பதாகவும் மற்ற உறுப்பினர்களை வார்டுகளில் பணிகள் செய்ய விடாமல் மிரட்டுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய மாநகராட்சி 3வது மண்டல குழு தலைவரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்ததோடு செம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலக அறைக்கும் சீல் வைத்தனர். தீய சக்தி திமுக ஆதரவாளர்கள் பதவிக்கு வந்தாலே அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவது அதிகமாகி விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் ஜாஃப்ராப்பேட்டை தபால் நிலையத்தில் ஊழியர் ஒருவர் பணம் கையாடல் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுசேமிப்பு திட்டத்தில் பணம் செலுத்திய மூதாட்டி 70,000 ரூபாயை எடுக்க சென்றபோது அவரது கணக்கில் பணம் இல்லை என கிளை தபால் நிலைய ஊழியர் சுடர்நிதி கூறியுள்ளார். தலைமை தபால் நிலையத்தில் இதுகுறித்து விசாரித்த போது பலரது கணக்கில் சுடர்நிதி பணம் வரவு வைக்காமல் இருப்பது தெரிந்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 250 பேர் கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை கையாடல் நடந்திருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து ஊழியர் சுடர்நிதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். என்ன சொன்னாங்க? புரியல. புக் ஆபீஸ்ல இருக்குது, என்ட்ரி போட்டு தரேன்னாங்க. மாசம் 5,000 6,000. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் 10க்கும் மேற்பட்டோரை வெறிநாய்கள் கடித்து குதறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் கடைவீதியில் தனியார் ஹோட்டல் அருகே சுற்றித் திரிந்த நாய்கள் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். அத்துடன் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் முதல் கர்ப்பிணிகள் வரை பல தரப்பினரும் செல்லும் பகுதியில் வெறிநாய்கள் உலாவுவது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவின் போது விஷவண்டுகள் கடித்ததால் 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாத்தப்பாடி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மரத்தின் மீது இருந்த விஷவண்டான கதண்டு கூட்டினை மர்ம நபர்கள் கற்களால் அடித்து கிளப்பியதாக சொல்லப்படுகிறது. இதனால் விஷவண்டுகள் பள்ளிக்குள் புகுந்து ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அவர்களது பெற்றோர்களை கடித்ததில் அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாசாரிக்குன்றம் பகுதியில் இரட்டை கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய ரவுடி அசோக் என்பவர் பதுங்கியிருந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் இடது காலின் முன்பக்கம் படுகாயமடைந்த அசோக் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அசோக் பதுங்கியிருந்த இடத்தில் இருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க முடியாமல் திணறி வரும் விடியா திமுக அரசின் ஏவல் துறை ரவுடி மீது துப்பாக்கி சூடு நடத்தி நடவடிக்கை எடுப்பது போல நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.